ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் திருப்பூரில் வேலை செய்யக்கூடிய ஒரு இளம் பெண்மணி தன்னோட சொந்த கிராமத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, அந்த சொந்த கிராமத்தில் இரவு நேரத்தில் தன்னோட வீட்டுக்கு செல்லும்போது அவங்களுக்கு வழியில் நடந்த ஒரு அமானுஷ திகில் சம்பவத்தை தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் திகிலாகவும் இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய இந்த மாதிரியான அமானுஷ சம்பவங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஏதாவது கோஸ்டமாக நடந்துருச்சுன்னா அதை நீங்கள் நமக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் நமக்கு வாய்ஸ் நோட்டாக ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோக்களை அதை பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ வெல்கம் டு த வீடியோ. இதுதான் உங்கள் அதாவது என்ன நடந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் எப்போ நடந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2016 அந்த டைமில் நடந்த சம்பவம். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண்மணி யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி வந்து எப்படி அப்படின்னு, அவங்க குடும்பம் எப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா, இந்த பெண்மணிக்கு கீழே வந்து ஒரு தங்கையும் ஒரு தம்பியும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவரோட அப்பா வந்து இவங்க கிட்டத்தட்ட ஒரு 10-12 வயது இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா ஏதோ ஒரு இதனால் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் தன்னோட அம்மா மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த குடும்பத்தை நடத்திட்டு வராங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த பெண்மணி வந்து ஒரு 17-18 வயசு ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தா, சரி நம்ம வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க அம்மாட்ட அந்த மாதிரி வேலைக்கு போகிறோமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது தன்னோட அந்த கோயம்புத்தூரில் இருக்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய சில நபர்கள் வந்து திருப்பூரில் வந்து இந்த பனியன் கம்பெனியில் வேலை செய்கிறத பற்றி உங்களுக்கு தெரிய வருது. அப்படி தெரிய வரும்போது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, உறவினர்கள் இந்த மாதிரி சில பேர் வேலை செய்கிறனால சரி எங்கள் கூட வேலைக்கு வரியா அப்படின்னு அவங்க கேட்கும்போது அதை தன்னோட அம்மா கிட்ட அவங்க சொல்லும்போது சரிம்மா பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் வேறு வழி இல்லையா அனுப்பி வைக்கிறாங்க. வருமானம் வேணும் இல்லை, 2 குழந்தைகளை நீ வளர்த்தணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி வந்து இவங்க வந்து அந்த திருப்பூர் பனியன் கம்பெனியில் போய் இவங்க வந்து வேலை செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 6-7 மாதங்கள் பக்கத்தில் அவங்க வந்து அங்கே வேலை செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னோட உறவினர் வந்து ஒருத்தர் வந்து அவங்க சொந்த கிராமத்துக்கு வந்துட்டு போகும்போது அவர்கிட்ட சொல்லி இருந்திருக்காரு, இந்த மாதிரி என்னோடய பொண்ணை கொஞ்சம் வர சொல்லுப்பா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, ஒரு நாள் 2 நாள் லீவ் கேட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, இங்கே இருக்கக்கூடிய இந்த பெண்மணியும் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா, சரி நம்மளும் ஒரு நாள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த கம்பெனியில் லீவ் கேட்குறாங்க. அப்படி லீவு கேட்கும்போது சரிம்மா போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் லீவு கொடுக்குறாங்க. அப்படி லீவு கொடுக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி பொழுதுனைக்கு வேலை செஞ்சுட்டு வேலை முடிச்சுட்டு ஈவினிங் டைமில் நம்ம கிளம்பி போகலாம், திருப்பூர் டு கோவை பக்கம் தானே, சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு நாள் அந்த நாள் முழுக்க வேலை செஞ்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் டைமில் வேலையை விட்டுட்டு சரி சொந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏறுறாங்க. அவங்க ஊருக்கு வந்து எப்படி போகணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட திருப்பூர்லேருந்து ஒரு பஸ் ஏறி கோவை வந்து கோவையிலேருந்து ஒரு கிராமத்துக்கு போகக்கூடிய இன்னொரு மினி பஸ் ஏறி போகணும். அப்படி இருக்கும்போது அந்த மினி பஸ் வந்து டைமுக்கு தான் இருக்குது. அது இவங்க வந்து கொஞ்சம் தெரியாமல் சரி எனி டைம் நம்ம ஊருக்கு பஸ் இருக்கும் அப்படின்னு ஒரு இதில் நினச்சிட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏன்னா ஃபஸ்ட் டைம் அவங்க அந்த மாதிரி வெளியே போயிட்டு வராங்க இல்லையா, அப்போ வந்து சரி இதை பற்றி தெரியல பெரிதா அவங்களுக்கு. அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஈவினிங் கிளம்பி வராங்களா. அப்படி கிளம்பி வரும்போது திருப்பூர்லேருந்து கோவை வந்து இறங்கிடுறாங்க. கோவை வந்து இறங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 8-8:30 மணி பக்கத்தில் ஆயிடுது. அப்படி இருக்கும்போது தன்னோட கிராமத்துக்கு போகும்போது என்ன பண்ணலாம், அப்படி கிராமத்துக்கு பஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து அவங்கக்கிட்ட ஃபோனெல்லாம் கிடையாது, கொஞ்சம் ஏழ்மையில் இருக்கிற குடும்பம்னால அப்போ அந்த டைமில் அவங்கள்ட்ட ஃபோனெல்லாம் இல்லை, அவங்க அம்மாட்டி இல்லை அவங்கள்ட்ட இல்லை. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே பஸ் ஸ்டாண்டில் இறங்கி கோவை பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கே வந்து இந்த மாதிரி இந்த கிராமத்துக்கு போகக்கூடிய பஸ் எத்தனை மணிக்கு வரும் அப்படின்னு கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, அங்கே பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏமா இப்போ தான் அந்த கிராமத்துக்கு போகக்கூடிய பஸ் ஒன்று போச்சு, இனி 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் பக்கத்தில் கழிச்சு தான் அந்த கிராமத்துக்கு பஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அடடா இப்படி பண்ணிட்டோமே, இனி எப்போ நம்ம வீடு போய் சேர்றது, ஏன்னா அப்போயே மணி 8-8:30 ஆச்சு இல்லைங்களா, அதனால் எப்படா வீடு போய் சேர்றது அப்படின்னு நினச்சிட்டு சரி இவ்வளோ தூரம் நம்ம பாதிக்க நேரம் தாண்டிட்டோம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ நம்ம ஊரில் ஆளுங்க நடமாட்டம் இல்லாமலாம் இருக்கும், யார் கூடயோ சேர்ந்து போயிடலாம், யாரோ ஒருத்தர் நம்ம கூட பஸ்ஸில் வராமலாம் இருப்பாங்க அந்த ஊரை சேர்ந்தவங்க, அவங்க கூட நம்ம சேர்ந்து போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி அப்படின்னு அந்த 1.25 மணி நேரம் வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க கிராமத்துக்கு போகக்கூடிய அந்த பஸ்ஸும் வருது. அந்த பஸ்ஸில் ஏறுறாங்க. அந்த பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்க கிராமத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் பக்கத்தில் போகிற மாதிரி வருமாமா. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, சரி அப்படின்ட்டு அந்த பஸ்ஸை ஏறி அவங்க கிராமத்தில் வந்து இறங்கும்போது அவங்களுக்கு சின்னதாக ஒரு சந்தோஷம். என்ன அப்படின்னா, ஒரு 2-3 நபர்கள் வந்து அந்த கிராமத்தில் இறங்குறாங்க இவங்க நினச்ச மாதிரியே. அப்படி இறக்கும்போது சரி இவங்க கூட நம்மளும் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அந்த நபர்கள் நடக்கும்போது அவங்க கூடயே நடக்கிற மாதிரி இவங்களும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த 4 நபர்களில் வந்து ஒரு 2-3 நபர்கள் ஒரு 2 நபர்கள்
இடையில பிரிஞ்சிடுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கடைசி ஒரு 2 நபர்கள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கூட வராங்க. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இடம் வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 2 நபர்களும் இன்னொரு சின்ன பாதையில் கிராஸ் பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது இந்த பெண்மணி வந்து அந்த இடத்துல தான் அவங்களுக்கு கருக்குன்னு ஆகுது. என்னென்னா, இப்போ வரைக்கும் நீங்கள் இவங்க வந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா, அங்கங்கே சின்ன ஒரு வெளிச்சங்கள், அந்த வீட்டோட லைட்டு வெளிச்சங்கள், அப்படி வந்து அங்கங்கே ஒரு சின்ன தெரு விளக்குகள் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க போகக்கூடிய ஒரு தடம் தான் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த 2 சைடு வெள்ளாமக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த வெள்ளாமக்காடு இருக்கக்கூடிய தடத்து வழியாக அவங்க வீட்டு கிராமத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. அப்படி இருக்கும்போது சரி எப்படியோ நம்ம போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கேருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ டைம் என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 10:30 to 11 இந்த மாதிரி டைம் இருக்கும். அப்படி இருக்கும்போது மனசை தேற்றிக்கிட்டு சரி நம்ம எப்படியும் வீடு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு, ஒரு பயம் இருந்தாலும் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கேருந்து அவங்க கிராமத்து சாலை வழியாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இப்போ நம்மளே நினச்சி பாருங்கள், கற்பனை பண்ணி பாருங்கள், தனியாக வந்து ஒரு சின்ன லைட்டு வெளிச்சம் இல்லாத தடத்தில் நிலா வெளிச்சத்தை மட்டும் வச்சு நம்ம நடக்கும்போது நமக்கு இனம் புரியாத ஒரு பயம் வர ஆரம்பிக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி அவங்களுக்கும் ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வயக்காடுகளில் இருக்கக்கூடிய அந்த சின்ன பூச்சிகள் அந்த மாதிரி சத்தங்கள் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி கண்ட சத்தங்கள்லாம் கேட்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் பயம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. அப்படியே இருந்தாலும் சரி எப்படியாவது நம்ம இன்றைக்கி இந்த வீட்டை போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் மனதைரியத்தை வர வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் வேகமாக எட்டு வச்சு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடந்து போயிட்டுருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 200-300 மீட்டர் பக்கத்தில் போயிடுறாங்க. அந்த நபர்கள் பிரிந்த இடத்துலேருந்து இவங்க கிராமத்துக்கு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் பக்கத்தில் நடக்கணும். அப்படி நடந்து போகிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு ஏற்படுது. அப்படி இருக்கும்போது சரி அப்படின்ட்டு ஒரு 200-300 மீட்டர் பக்கத்தில் கடந்துடுறாங்க. அப்படி கடந்து போயிட்டு இருக்கும்போது ரோட்டுக்கு இந்த பக்கமும் இருக்கக்கூடிய வயக்காடுகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வயக்காடுகளுக்கு வந்து தண்ணி வாய்க்கால் வருது. அந்த வாய்க்கால் வந்து ஒரு இடத்துல மட்டும் வந்து பார்த்திங்கன்னா, அந்த வாய்க்காலை இணை எப்படி ஆகும்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த ரோடை கிராஸ் பண்ணி அடுத்த இந்த பக்கம் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய வயக்காட்டுக்கு போகிற மாதிரி, வயல்வெளிக்கு போகிற மாதிரி ஒரு திரும்புகிற இடம் வரும். அந்த இடத்துல மட்டும் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா, மனிதர்கள் சும்மா உட்கார்ற மாதிரி சின்ன 2 திண்ணைகள் மாதிரி திட்டுகள் போட்டு வச்சுருக்காங்க. இந்த பெண்மணி இப்படி நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது என்ன பார்க்குறாங்க ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சின்னதாக அவங்களுக்கு ஒரு காட்சி தென்படுது. என்ன அந்த காட்சி அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, அந்த அந்நேரத்துக்கு கிட்டத்தட்ட மணி 11:30-12 மணி பக்கத்தில் இருக்குன்னு வைங்களேன். அந்த டைமில் வந்து அந்நேரத்தில் அந்த திட்டில் வந்து ஒரே ஒரு நபர் மட்டும் உட்காந்துருக்காரு. அப்படி உட்காந்துருக்கிறத பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து லைட்டாக ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா இவங்க வந்து ஒரு பெண்மணி இல்லையா, அங்கே உட்காந்துருக்கிறது ஏதோ ஆண் நபராக இருந்து சப்போஸ் ஏதாவது தண்ணி கிண்ணி அடிக்கிற நபராக இருந்தால் நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இவங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. அப்படி இருக்கும்போது ஐயோ என்னடா பண்ணுறது, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், திரும்பியும் நீ போக முடியாதே, முன்னாடி வேறு அங்கே நபர் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்தோட ஓரத்தில் ஒளிஞ்சு நின்றுக்கிட்டு அந்த நபரையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த நபர் வந்து அந்த திண்ணையில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு நிலா வெளிச்சத்தில் ஒரு உருவம், கருப்பான ஒரு மனிதர் மாதிரி ஒரு உருவம் உட்காந்துருக்கிற மாதிரி அந்த பெண்மணி பார்க்குறாங்க. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் போக அந்த இடமே நிசப்தமாக ஆரம்பிக்குது. சத்தமே இல்லாத மாதிரி ஆக ஆரம்பிக்குது. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆண் மனிதர் வந்து பயங்கரமாக கத்தி அழுகிற மாதிரி, ஐயோ அப்படின்னு கத்தி அழுகிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி திடீர்னு அவங்களுக்கு அந்த காற்றுல அந்த சத்தம் அவங்க காதுகிட்ட அந்த சத்தம் வந்துட்டு போகிற மாதிரி ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அதை கேட்டோடனே பயங்கரமாக மிரண்டுட்டு எந்த பக்கம்னா அந்த சத்தம் வருது அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. அந்த டைமில் உங்களுக்கு கொலையே நடுங்கி போயிடுது அப்படின்னு சொல்லணும். அவ்வளோ பயத்துலேயும் திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா சத்தம் எங்கே வருது, பெரிதாக சத்தம் மட்டும்தான் கேட்குதே தவிர பெரிதாக அந்த பக்கம் ஆட்கள் யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. ஐயோ நம்ம இப்படி தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றியும் முற்றியும் பார்த்துட்டு திரும்பி அந்த திட்டுக்கிட்ட பார்க்குறாங்க. அந்த உட்காந்து இந்த நபர் காணோம். சரி எந்திரிச்சு எங்கேயோ போயிட்டார் போல, இந்த டைமில் நமக்கு சரியான டைம், நம்ம இந்த இடத்த விட்டு கிராஸ் பண்ணி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கேருந்து அந்த மரத்துக்கிட்டேருந்து ஒளிஞ்சிருந்தாங்க இல்லைங்களா, அங்கேருந்து வேகமாக எட்டு வச்சு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எட்டு வச்சு எப்படியாவது இந்த இடத்த விட்டு கிராஸ் பண்ணி நம்ம அந்த பக்கம் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எட்டு வச்சு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த திண்ணை இருக்குது பார்த்திங்களா, அந்த திண்ணையை கிட்ட பார்த்துட்டே தான் போகிறாங்க. ஆனால் அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல பெரிதாக யாரும் இல்லை. சரி வேகமாக அந்த இடத்த கிராஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு வேகமாக அந்த இடத்த கிராஸ் பண்ணி கொஞ்சம் முன்னாடி போக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி முன்னாடி போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஆசுவாசம் ஆகுறாங்க. அப்பா எப்படியோ அந்த இடத்த விட்டு தாண்டி வந்துட்டோம்டா சாமி, நீ கொஞ்சம் தூரம் போனோம்னா நம்ம வீடு பக்கம், நம்ம கிராமம் பக்கம் வீடு பக்கம் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தா, அந்த திட்டுக்கிட்ட உட்காந்துருந்த நபராக யாருன்னு தெரில. ஆனால் வந்து இவங்களை பின்தொடர்ந்து யாரோ ஒருத்தர் வர மாதிரி இவங்களுக்கு
அவங்களுக்கு ஒரு உணர்வு தென்பட ஆரம்பிக்குது. அப்படி தென்படும்போது மறுபடியும் லைட்டாக அவங்களுக்குள்ள பயம் உருவாக ஆரம்பிக்குது. அப்படி இருக்கும்போது என்னடா நம்மளை சுற்றி யாரோ வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடந்துக்கிட்டே என்ன பண்ணுறாங்கன்னா லைட்டாக திரும்பி பார்க்குறாங்க, யாரோ பின்னாடி வராங்களோ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக திரும்பி பார்த்துக்கிட்டே வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது பெரிதாக அவங்க கண்களுக்கு எதுவும் தெரிகிற மாதிரி தெரில. சரி அப்படின்ட்டு நம்ம கற்பனையாக கூட இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தனியாக இருட்டில் இவ்வளோ தனிமையான ஒரு இடத்துல வரோம், அதனால் நம்ம உணர்வுக்கு நமக்கு ஏதாவது கற்பனையாக பயமுறுத்துகிற மாதிரி தோணலாம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கும்போது கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் பக்கத்தில் போயிடுறாங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த அழுகை சத்தம் கேட்டது பார்த்திங்களா பின்னாடி, அந்த அழுகை சத்தம் வந்து மறுபடியும் இவங்களுக்கு பின்னாடி கேட்குற மாதிரி ஒரு உணர்வு தென்பட்டோன்னே திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்க்கும்போது அவங்களுக்கு பயங்கரமான ஒரு ஷாக். என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த திட்டுக்கிட்ட உக்காந்துருந்து அதே மாதிரி ஒரு கருப்பான மனிதர் மாதிரியான ஒரு உருவம் வந்து இவங்களை பின்தொடர்ந்து வர மாதிரியே ஒரு காட்சியை பார்க்குறாங்க. அதை பார்த்த உடனே பயங்கரமாக பயந்துட்டு அங்கேருந்து ஓட்டம் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பயங்கர வேகமாக ஓடுறாங்க. ஐயோ சாமி அப்படின்ட்டு வேகமாக அங்கேருந்து வேகமாக ஓடியாராங்க. அப்படி ஓடி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பார்க்கல, அவங்க திரும்பி பார்க்காம முன்னாடி மட்டும் பார்த்துட்டு வேகமாக ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வேகமாக ஓடி வந்து கிட்டத்தட்ட அவங்க கிராமத்தில் வந்து மண் ரோடு சாலையாக தானே இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேகமாக ஓடி வராங்க. ஓடி வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு அம்மன் கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலோட இதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். அந்த கோயில் வந்து இருக்குது. அந்த கோயிலோட கேட்டு வந்து பார்த்திங்கன்னா சுற்றி உள்ளே வந்து கோயில் இருக்குது. அந்த கோயிலை சுற்றி வந்து காம்பவுண்ட் சவர் மாதிரி ஒரு 7 அடிக்கு இந்த மாதிரி காம்பவுண்ட் சவர் மாதிரி எடுத்து முன்னாடி 2 கேட்டு, நல்லா பெரிய கேட்டு 2 போட்டிருக்காங்க. அந்த கேட்டு இருக்கும்போது அந்த கேட்டு வந்து அந்நேரத்துக்கு திறந்துருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த பெண்மணி என்ன நினைக்கிறாங்கன்னா சரி உள்ளே கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது, நம்ம இப்போதைக்கு கொஞ்சம் அங்கே போய் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக ஓடி வந்து அந்த கேட்டுக்குள்ளே உள்ளே போயிட்டு அந்த கேட்டை 2 சாத்திட்டு உள்ளே கோயில்கிட்ட பக்கத்தில் போய் உட்காந்துக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட அந்த கோயிலில் உட்காந்துட்டு பின்னாடி வந்த உருவம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலில் உட்காந்துக்கிட்டே பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த பெண்மணியிலேருந்து அந்த கோயிலேருந்து ஒரு 300 மீட்டர் தள்ளி அந்த உருவம் வந்து அந்த இடத்துல நின்றுக்குச்சு. என்னடா இங்கே நின்றுக்கிட்டாங்க, இன்னும் போகலையா, நம்ம பின்னாடியே வந்தாங்க, யாராக இருக்கும், ஒன்று போகிறதா வந்து இப்படி போயிருக்கணுமே, ஏன் அங்கேயே நின்றுக்கிட்டாங்க அப்படின்னு அந்த உருவத்தை பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. அப்படி பார்த்துக்கிட்டே நிற்கும்போது அவங்க வாழ்க்கையில் பார்க்க முடியாத ஒரு காட்சி அந்த இடத்துல பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா அந்த உருவம் பயங்கரமாக ஆணு கத்திக்கிட்டு அப்படியே காற்றுல மறையிற மாதிரி மறைஞ்சு போயிடுது. அதை பார்த்த உடனே தான் உங்களுக்கு சிங்க் ஆகிருந்திருக்கு. ஐயோ கடவுளே, நம்ம பார்த்தது வந்து மனிதன் இல்லை, இது ஏதோ ஆன்மா அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே இருக்கிற சாமியை கும்பிட்டு தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த பயத்திலே உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எப்படா நம்ம இங்கேருந்து இப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு திக்கு தெரியாமல் அந்த பயத்திலே அந்த கோயிலுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது இவங்களுக்கு டைம் போக போக என்ன ஆகுதுன்னா லைட்டாக அந்த பயத்தினாலே என்னமோ தெரியல, லைட்டாக தூக்கம் சொக்க ஆரம்பிச்சிருது. அப்படி சொக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணி அறியாமல் அவங்க அந்த இடத்துல தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி தூங்கினதுக்கப்புறம் அப்படியே அந்த இரவு முடிய ஆரம்பிக்குது. அது முடிஞ்சோடனே மறுநாள் காலையில் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி இருக்கும். அந்த 5 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலோட பூசாரி ஒருத்தர் வராரு. வந்துட்டு அவர் கேட்டெல்லாம் திறந்துட்டு உள்ளே வந்துட்டு அந்த பெண்மணியை தட்டி எழுப்பும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்மணியை சரி அப்படின்ட்டு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு அந்த பூசாரி வந்து எப்படிம்மா நீ உள்ளே வந்த அப்படின்னு வந்து ஒரு சந்தேகமாகவே கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது இந்த மாதிரி நான் கொஞ்சம் நைட்டு வரும்போது பயமாக இருந்துச்சுங்கண்ணா, அப்போது பயந்தனால தான் சரி இங்கே கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் கொஞ்சம் இங்கே வந்து உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு உட்காந்தேன். அப்புறம் தண்ணி அறியாமல் நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு குழப்பத்திலேயே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா திருநீர் வச்சுட்டு சரி போமா எந்த கிராமம் அப்படின்னு கேட்டு இங்கே தான் என் வீடு அப்படின்னு சொல்லும்போது சரி போமா அப்படின்னு ஒரு குழப்பத்தோடய அந்த பெண்மணி அனுப்பி வைக்கிறாரு. அப்படி அந்த பெண்மணி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க வீட்டில் போய் அவங்க அம்மாவை தங்கச்சிங்களெல்லாம் பார்த்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தா அவங்களுக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் காய்ச்சல் வர மாதிரி ஆயிடுது. அப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அம்மா வந்து என்னடி ஆச்சு, எதனால் இப்படி காய்ச்சல் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இவங்க வந்து குளிரில் நைட்டு வந்தல்லம்மா அதனால் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கிராமத்துலேருந்து கொஞ்சம் முன்னாடி வரணும், ஆஸ்பத்திரிக்கெல்லாம் வரணும்னா. அப்படி இருக்கும்போது அங்கேருந்து ஆஸ்பத்திரிக்கு கிளம்பி வராங்க. அப்படி கிளம்பும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ வந்து இந்த ஆட்டோ தானேங்க, அந்த ஆட்டோவை வச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ஆட்டோவை கூப்பிட்றாங்க. ஆட்டோவை கூப்பிட்டு ஆட்டோவை ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் ரெடியாகி வந்து ஆட்டோவில் ஏறும்போது அவங்க அம்மா முன்னாடி ஏறிடுறாங்க. அவங்க அம்மா முன்னாடி ஏறிடுறாங்க. இவங்க பின்னாடி ஏறும்போது எதர்ச்சியாக வந்து அங்கே வந்து ஒரு செவுத்தை பார்க்குறாங்க. அந்த செவுத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு நபர் வந்து இந்த மாதிரி
நேற்று இரவு இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணீரஞ்சல் போஸ்டர் அந்த இடத்துல ஒட்டி இருந்திருக்கு. அதை பார்த்தோன்னே பயங்கரமாக மிரண்டு போயிட்டாங்க. ஏன் அவங்க மிரண்டாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த போஸ்டரில் இருக்கக்கூடிய அந்த அந்த மனிதரை தான் நேற்று இரவு அவங்க வரும்போது அந்த திட்டுக்கிட்ட பார்த்துருந்துருக்காங்க. அப்படி பார்த்த மனிதர் எப்பட்றா நம்ம நேற்று நைட்டே இறந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. நேற்று நைட்டு நம்ம அங்கே பார்த்தோமே அப்படின்னு ஒரு குழப்பத்திலே பார்த்துட்டு அவங்க அம்மாட்ட வந்து கேட்குறாங்க, ஏம்மா யாரும்மா இவர், எப்படிம்மா இவர் இறந்தார் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை கேட்டோன்னே உங்களுக்கு மேலும் ஒரு பயங்கரமான ஷாக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தா, இந்த நபர் வந்து அந்த ஊரில் வந்து இந்த கந்து வட்டிக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது வட்டி கொஞ்சம் அதிகமாக கொடுத்து இந்த மாதிரி கந்து வட்டி கொடுத்துட்டு கொஞ்சம் அடிதடியிலலாம் பழகிட்டு இருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது நேற்று இரவு என்ன நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இவர்கிட்ட இந்த கந்து வட்டிக்கு வாங்கின சில ஒரு 4-5 நண்பர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவர் அடிக்கடி தொல்லை பண்ணிகிட்டு இருக்கவும் வீட்டில் போய் பிரச்சனை பண்ணவும் இவர் எப்படியாவது தீர்த்து கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட அவர் நைட் டைம் அந்த கிராமத்துக்கு அந்த வழியாக தானே வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த சின்ன வாய்க்காவோட திட்டு மாதிரி இருந்தது பார்த்திங்களா, அந்த திட்டுக்கிட்ட வந்து அவருக்காக இவங்க காத்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருந்திருக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த இடத்துலேயே அந்த நபர் அந்த இரவு நைட்டு கொஞ்சம் லேட்டாகி வரும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த இடத்துல நின்று அவரை பயங்கரமாக அடித்து அந்த இடத்துல அவரை போட்டு போயிருந்திருக்காங்க. என்ன ஆயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அவர் அந்த இடத்துல அடிபட்டனால கொஞ்சம் மோசமாக அடித்தனால என்ன இருந்திருக்காங்கன்னா, அந்த இடத்துல அவருக்கு உயிர் பிரிஞ்சிருந்திருக்கு அந்த திட்டுக்கிட்டே. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த சாலை வழியாக வரும் நபர்கள் பார்த்து அவரை வேகமாக தூக்கி ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கொண்டு போய் பார்க்கும்போது இந்த நபர் அந்த இடத்துல இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை பற்றியெல்லாம் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க அம்மா ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே பயங்கரமாக மிரண்டுறாங்க. மிரண்டதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ நம்ம இந்த நேற்று நைட்டு பார்த்தது இவரோட ஆன்மாவா அப்படின்னு நினச்சிட்டு, சரி அப்படியே இருந்தாலும் ஒரு குழப்பத்திலே என்னமோ அப்படின்னு நினச்சிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி அவங்கள்ட்ட அவங்க அம்மா கூட ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வராங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா சரி கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பெண்ணை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. போயிட்டு அப்படி கும்பிட்டுருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கே வந்து கோயில் சாமி கும்பிடுவாங்க பார்த்தீங்களா, அப்படி இருக்கும்போது அங்கே வந்து ஒரு சின்ன பொண்ணு இருக்குது, குட்டி பொண்ணு. அந்த பொண்ணு வந்து திடீர்னு ஆக்ரோஷமாக கத்த ஆரம்பிக்குது. என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்த அம்மன் வந்து இந்த பொண்ணோட உடம்புல இறங்கிருச்சாட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த நேற்று நைட்டு அந்த கோயிலில் உட்காந்துருந்த பெண்மணியை வந்து கூப்பிட்றாங்க. கூப்பிடும்போது என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்மணியை வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு பக்கத்தில் மண்டிட்டு உட்காடுறாங்க. உட்காரும்போது அந்த பெண்மணியை கூப்பிட்டு, என்ன மகளே நீ நேற்று பார்த்தது என்னன்னு ஒரு குழப்பத்தில் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி அந்த குட்டி பாப்பா சொல்ல ஆரம்பிக்குது. சொல்லும்போது, நேற்று நீ பார்த்தது அதே நபரோட ஆன்மா தான். நான் மட்டும் இல்லைன்னா நேற்று அவன் உன்னை என்ன பண்ணியிருப்பானே தெரியாது. ஆனால் என் மகளை நான் அப்படி அவன் காவு வாங்க விட்டுருவானா, அதனால தான் நேற்று நான் உன்னை காப்பாற்றினேன். நேற்று நான் வழி விடாமல் இருந்திருந்தால் உன் பொண்ணு இந்நேரம் உன் பொண்ணாக இருந்திருக்க மாட்டான் அப்படின்னு அவங்க அம்மாவை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டோடனே அவங்க அம்மா வந்து என்ன சாமி ஆச்சு அப்படின்னு அந்த பெண்கிட்ட தன்னோட பொண்ணுக்கிட்ட கேட்கும்போது, இந்த மாதிரி நேற்று பார்த்தமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது, ஓ அப்படியா சாமி, எனக்கு சொந்த பந்தம் தான் உதவி வரல, நீயாவது வந்தியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அந்த இடத்துல அழுக ஆரம்பிக்கிறாங்க. பயப்படாத, நேற்றே நான் அந்த ஆன்மாவை துரத்திட்டேன், உன் பொண்ணுக்கு நீ எதுவும் நடக்காது, நீ சந்தோஷமாக இருக்கலாம், பயப்படாமல் உன் பொண்ணை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து அந்த பெண்ணை விட்டு விலக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விலகும்போது அந்த பூசாரி வந்து அப்போ அவரும் ஒன்று கேட்க ஆரம்பிக்கிறாரு, என்ன நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தா, ஆமாம்மா அந்த அம்மா சொல்கிறது உண்மை தான். ஏன்னா நான் வந்து எப்போயுமே கோயிலை விட்டு போகும்போது கோயிலை பூட்டிகிட்டு போயிடுவேன். ஆனால் நேற்று நான் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 7-8 அடி உயரம் இருக்கிற செவரில் வந்து பெண்மணி தாண்டி குதிக்க முடியாது இல்லைங்களா, அதே மாதிரி கேட்டும் பெரிய கேட்டு தாண்டி குதிக்க முடியாது. ஆனால் நேற்று நைட்டு உன் பொண்ணு வரும்போது அந்த கேட்டு திறந்துருந்துருக்கு, உங்கள் பெண்ணு வந்து உள்ளே வந்து கேட்டை சாத்தி இருந்திருக்காங்க, இது அந்த அம்மனோட அருள் இல்லாமல் நடந்திருக்காது, அதை தான் இப்போ இப்படி அம்மா சொல்லியிருப்பாங்க போல் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. அப்புறம் அம்மா தாயே எப்படியோ என்னை காப்பாற்றிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த அம்மா வேண்டிட்டு சரி அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்காங்க. இப்படி ஒரு சம்பவம் எனக்கு நடந்தது ப்ரோ 2016 டைமில். ஆனால் இந்த சம்பவத்தை நினைக்கும்போது எனக்கு பயங்கரமாக, ஆனால் இந்த சம்பவத்தில் எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்னாலேயே நம்ப முடியலை ப்ரோ. என்னமோ அந்த அம்மனோட அருளால் நான் வந்து இன்றைக்கி தப்பிச்சு உயிரோடு இருக்கேன், மாட்டியிருந்தேன்னா அன்றைக்கே நான் ஏதாவது ஆகியிருப்பேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த தோழி வந்து இந்த சம்பவத்தை சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த தோழி வந்து தன்னோட பேரையும் கிராமத்தோட பேரையும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் இந்த சம்பவம் முழுக்க பேரை வந்து சொல்லலை. ஸோ இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் ஏதாவது சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா அதை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும், அதில் போய்ட்டு நீங்கள் நமக்கு வாய்ஸ் நோட்டாக ஷேர் பண்ணலாம். அதை பார்த்து நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை போட ஆரம்பிக்கலாம். இன்னொரு முக்கிய குறிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த சம்பவங்கள்லாம் நான் ஷேர் பண்ணுறது வந்து
நமக்கு கூட சொல்லக்கூடிய நண்பர்களோட அனுபவங்களை வச்சு தான் அதை நான் ஒரு ஸ்டோரி மாதிரி மேக் பண்ணி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை நம்புறதும் நம்பாததும் உங்களோட தனிப்பட்ட விருப்பம். இதை வந்து முழுமையும் உண்மை அப்படின்னு சொல்லிட முடியாது, முழுமையும் பொய் அப்படின்னு சொல்லிட முடியாது. அந்தந்த சம்பவத்தில் அனுபவப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அதோட அனுபவப்பட்டிருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு தான் அது உண்மை அப்படிங்கிறது புரியும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பொழுதுபோக்கு அம்சமாக மட்டும் பார்த்து கடந்து போயிடணும்னு தாழ்மையாக கேட்டுக்கிறோம், எங்கள் சேனல் சார்பாக கேட்டுக்கிறோம். ஸோ அவ்வளோதான். இன்னொரு அமானுஷ்யமான திகில் சம்பவத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, பாய். ஆனால் ஏனோ அன்றைக்கி நைட்டு இறந்த அந்த நபர் வந்து அந்த கொண்ட நண்பர்களையோ இல்லை யார் அந்த வழியில் வந்தாலுமே அவங்கள பழிவாங்கிற ஒரு தோற்றத்தில் அந்த இடத்துல உட்காந்துருந்துருக்கு. ஆனால் அன்னைக்கு அந்த பெண்மணி வந்து அங்கே பலியாகி போயிருந்திருந்தாங்கன்னா, கண்டிப்பாக மாட்டியிருந்திருந்தாங்கன்னா பலியாகிருப்பாங்க. ஏதோ அந்த அம்மனோட தயவால் தப்பிச்சு இன்றைக்கி வந்துட்டாங்க. அந்த கொன்ற நபரோட ஆன்மா வந்து அந்த இடத்துலையே அந்த நண்பர்கள் வந்தால் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்று இரவுலேருந்து அந்த இடத்துல காத்திருந்துருக்கு. அது போகும்போது இந்த பெண்மணி இப்படி அந்த உருவத்தை பார்த்துருந்துருக்காங்க. அதை பார்த்து தான் இப்படி மிரண்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அது வந்து ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு.